ஹலோ ஹாய் வெல்கம் டு விஷாலி வீட்டு சமையல். இன்றைக்கி என்னோடய சமையலில் நம்ம பார்க்க போகிறது செட்டிநாடு மட்டன் கிரேவி. ஒரு 15-20 நிமிஷத்துக்குள்ளே டக்குன்னு ஒரு குயிக்காக மட்டன் கிரேவி நம்ம எப்படி செய்கிறது இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஒரு தடவை நீங்கள் இதை செஞ்சுட்டிங்கன்னா திரும்ப திரும்ப நீங்கள் மட்டன் எடுக்கும்போது கண்டிப்பாக இதை தான் ட்ரை பண்ணுவீங்க. வாங்க இது எப்படி செய்யணும் வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பாருங்கள், நான் இங்கே எடுத்து வச்சுருக்க எல்லா இன்க்ரீடியன்ஸுமே ட்ரை ரோஸ்ட் தான் பண்ணியிருக்கேன். இஞ்சி பூண்டு, கொஞ்சமாக தேங்காய் எடுத்திருக்கேன். ஸ்பைசஸ் எல்லாத்துலேயுமே நான் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். முந்திரி எடுத்திருக்கேன். ஆனியன் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி லைட்டாக நான் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்திருக்கேன். வரமல்லி, மிளகு, சீரகம், சோம்பு, வரமிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி இது எல்லாத்தையுமே கொஞ்சம் கூட ஆயில் சேர்க்காமல் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணியிருக்கோம். இதுக்கு இப்போ தேவையான அளவு ஒரு கையளவுக்கு சின்ன வெங்காயமும் 3 தக்காளியும் நான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. மட்டன் நம்ம நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. இப்போது குக்கரில் நம்ம டைரெக்டாகவே தாளிச்சிடலாம். குக்கர் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா தாராளமாக கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எடுத்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஆனியனை இதில் சேர்த்துடலாம். நல்லா இந்த மாதிரி கலர் மாறினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க 3 பெரிய தக்காளி இதில் சேர்க்குறோம். இதையுமே நல்லா நம்ம எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். தக்காளி சேர்த்த உடனே நம்ம எடுத்து வச்சுருக்க மட்டன் எல்லாத்தையுமே இதில் சேர்த்துக்கலாம். இப்போது தக்காளியோட தண்ணியிலே நம்ம போட்டு வச்சுருக்க மட்டன் எல்லாமே நல்லா நமக்கு குக்காகி வரணும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணி எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை. கொஞ்சமாக உப்பும் மஞ்சத்தூளும் தேவையான அளவு சேர்த்து நம்ம நல்லா கிளறிக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா கிளறிட்டோம். இப்போ ஒரு 10 மினிட்ஸ் இது நம்ம மூடி வச்சு எடுக்கலாம். அதுக்குள்ளே நம்ம எடுத்து வச்சுருக்க வரமல்லி, மிளகு, சீரகம், சோம்பு, வரமிளகா, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது எல்லாத்தையுமே நம்ம அரைச்சி எடுத்துடலாம். ஸோ ஆனியன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தேங்காய் இந்த டைம் சேர்க்க வேணாம். இந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸ் மட்டும் இப்போ சேர்த்து நல்லா கொரன்னு அரைச்சி எடுத்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம பவுட்ரு பண்ணியிருக்கோம். இப்போ பவுட்ரு பண்ணதுக்கப்புறமா இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க இஞ்சி பூண்டு, தேங்காய், வெங்காயம் இது எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துடலாம். பாருங்கள், நல்லா நம்ம நைஸாக அரைச்சிட்டோம். இந்த கன்சிஸ்டன்சி அளவுக்கு நம்ம அரைச்சி எடுக்கணும். மட்டனில் தண்ணி நல்லா இறங்கிடுச்சு. தக்காளியில் இருக்கிற தண்ணியும் மட்டனோட சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா நல்லா எல்லாத்துலேயும் சேர்ந்து கலந்து விட்டுருங்க. நம்ம கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கவே இல்லை. ஆனால் தக்காளியில் இருக்க தண்ணியும் மட்டனில் இருக்க தண்ணியுமே உங்களுக்கு ஓரளவுக்கு முக்கால்வாசி வந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க மசாலா பேஸ்ட்டை இதில் சேர்க்கலாம். எல்லாத்தையுமே இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக காரத்துக்கு நான் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்க்குறேன். உங்களுக்கு காரத்துக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். அதனால் நான் எக்ஸ்ட்ரா கொஞ்சமாக 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா சேர்ந்து கலந்து விட்டுறலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க சுற்றி எல்லாத்தோடையும். நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா எல்லாத்தையும் மட்டனோடு நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த மாதிரி கலந்து விட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்ததுக்கப்புறமா நல்லா எல்லாத்தோடையும் மசாலா எல்லாத்தோடையும் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு 1லேருந்து 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி மட்டும் கொஞ்சமாக அதில் சேர்த்துக்கலாம். ரொம்ப அதிகமாக சேர்க்காதீங்க. கொஞ்சமாக நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த டைமில் உங்களுக்கு கிரேவி மாதிரி வேணும்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இல்லை இன்னுமே சுக்கா மாதிரி வேணும் அப்படின்னா இந்த தண்ணி இருக்கிற தண்ணியே போதும். நீங்கள் எக்ஸ்ட்ரா எதுவுமே சேர்க்க தேவையில்லை. இப்போ நம்ம விசில் போட்டு ஃபுல் ஃப்ளேமில் 3 விசில் வச்சு ஹாஃப் ஃப்ளேமில் ஒரு 10 மினிட்ஸ் வச்சு நீங்கள் இதை இறக்கிடுங்க. பாருங்கள், நம்ம விசில்லாம் அடங்கிருச்சு. இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்ம சேர்த்துருக்க அந்த எண்ணெய் எல்லாமே தனித்தனியாக பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சுன்னா உங்களுக்கு மட்டன் நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியுது. ஸோ நல்லா வெந்துருச்சு உங்களுக்கு.
இப்போ இதை நான் இன்னுமே கொஞ்சம் சுண்ட விடலாம். ரொம்ப கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் நான் இப்போது ஒரு 10 நிமிஷம் ஓப்பன் ஃப்ளேம்லேயே வச்சு நான் 10 நிமிஷம் இப்போ அதை நல்லா கொதிக்க விட போகிறேன். பாருங்கள், நம்ம சேர்த்துருக்க மட்டன் நல்லாவே வெந்துருச்சு. தொட்ட உடனே பார்த்திங்களா அந்த மாதிரி பிரிஞ்சுட்டு வந்துருச்சு. ஸோ மட்டன் உடையவும் இல்லை, உங்களுக்கு ரொம்ப ஓவர் குக் ஆகலை, ரொம்ப கம்மியாகலை. ஸோ கரெக்டான கன்சிஸ்டன்சியில் அது குக் ஆகிடுச்சு. எனக்கு கொஞ்சம் கிரேவியாக வேணும் அப்படின்றதுனால நான் இன்னும் கொஞ்சம் சுண்ட விட்டு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ இது உங்களுக்கு ஒயிட் ரைஸு, சப்பாத்தி, தோசை, இட்லி எல்லாத்துக்குமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பார்க்குறவங்க எல்லாருமே என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ, டாட்டா, பாய்.